கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும். கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும். கடைசி நாட்களில் என்ன வருமாமா? கொடிய காலங்கள் வரும். கர்த்தருடைய அந்த வார்த்தையை, உண்மையான வார்த்தையை கேட்க செவி திறக்கப்படாதாமா. உண்மையான அந்த சத்தியத்தை கேட்க என்ன செய்யாதான்? செவி திறக்கப்படாது. அது யார் அடைக்கிறது? தந்திரமா வேலை செய்யறது யாரு? சாத்தான். அதுக்கு நம்முடைய இருதயம் இடம் கொடுக்க கூடாது. ஆமென் தானா? கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்போதும் ஆமென், இதை விட்டு விலகிடவே கூடாது. எப்போதும் ஆமென், இதை விட்டு சொல்றாரு. கலாத்திய பட்டணத்துக்கு பவுலடிகள் சொல்லும்போது சொல்றாரு, நானே வந்து இந்த சுவிசேஷத்தை மாற்றி சொன்னாலும் என்னை ஏத்துக்காதீங்க அப்படிங்கிறார். நானே ரெண்டாவது முறை ஆமென், நானே வந்து இந்த சுவிசேஷத்தை காம்ப்ரமைஸ் பண்ணி பேசினா நீங்க அதை ஏத்துக்காதீங்க அப்படி சொல்றாரு. அல்லேலூயாவா? ஆமென், அல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றாரு, உங்களை மயக்கினவன் யார்? உங்களை மயக்கினவன் யார் அப்படி சொல்றாரு. சுவிசேஷத்தை விட்டு விலகும்படி, சத்தியத்தை விட்டு விலகும்படி உங்களை மயக்கினவன் யார்? ஆமென். நேற்றைய தினத்தில் பார்க்கும்போது ஒரு வசனம் என்னை ரொம்ப தொட்டுச்சு. உங்கள்ட்ட சொன்னேன். ஆமென். நேற்று வந்தவங்களுக்கு தெரியும். ஆமென். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. பைபிள் சொல்லுது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. நாம யார் இல்லையாமா? நம்முடையவர்கள் அல்ல. நமக்கு நம்ம மேல என்ன இல்லையா? அதிகாரம் சொல்லுங்க இல்ல. ஏன்? ஆமென். தேவ ஆவியானவர் உங்களில் தங்கியும் வாசமாய் இருக்கிறபடினாலே நீங்கள் தேவனுடையவர்கள். ஆமென் தானா? அதனாலதான் பழைய ஏற்பாட்டில் ஆமென் பரிசுத்தவான்களை ஆமென் வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்களை வேதம் சொல்லுகிறது தேவர்கள். என்ன சொல்லுதியா? தேவர்கள். ஆமென். தேவனை போலவே அவருடைய சாயல்லையே நம்ம படைக்கப்பட்டனால ஆமென் மல்கியா வரைக்கும் ஆமென் ஜனங்களை பரலோகம் எப்படி தெரியுமா? தேவர்கள். நம்ம தேவர்கள் இல்லை. மதுரை, திண்டுக்கல், ஆமென் திருநெல்வேலி தேவர், அவங்க அந்த தேவர் இல்லையா? ஆமென். நான் அவர் சொல்றேன், இது தேவர்கள். ஆமென் தானா? தேவர்கள்னா தேவனை போல தேவனுக்கு அடிமைகள். அன்பின் தேவனுடைய அன்புக்கு, தேவனுடைய கட்டளைகளுக்கு, தேவனுடைய விருப்பங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களை பார்த்து வேதம் எப்படி சொல்கிறது? தேவர்கள். ஆமென் தானா? ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 3வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிங்க. ஆமென். 3வது சங்கீதம் 4வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 3வது சங்கீதம் 4வது வசனம். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். செவி கொடுத்தார். ஆமென். செவி கொடுத்தார் இருக்காயா? ஆனா செவி கொடுத்தார் இருக்கா? பதில் அருளினார். செவி கொடுத்தார். செவி கொடுத்தார் தானே இருக்கு. பார்த்தீங்களா? ஆமா. இப்படி நிறைய இந்த மாதிரி நிறைய நடக்கும். இந்த மாதிரி நிறைய நடக்கும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னும் 2-3 ஆப்பு. இது என்ன செகண்டாவா? செகண்டாவா? சரி சரி. நம்ம பைபிள் இல்லையா? செகண்டா பைபிள். சரி ஓகே. சரி கவனிங்க. 3வது சங்கீதம் 4வது வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். சரி, எந்த சூழ்நிலையிலே தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்? அங்க மேல தலைப்புல இருக்கும். வாசிங்க 3வது அதிகாரம் 3வது சங்கீதத்தின் தலைப்பு வாசிங்களேன். தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில். நேற்றைக்கு இதை எழுதும் போது எனக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கம். ஆமென். ஒரு அதிர்வு இருதயத்தில் ஒரு பெரிய அதிர்வு ஏற்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா, அப்பா அம்மாருக்கு தான் பிள்ளைகளை கூப்பிட்டா பிள்ளைங்க என்ன செய்வான்? ஏதோ தப்பு பண்ணிட்டியா பிரதர், இங்க வாடா அப்படின்னா பிள்ளைங்க தான் என்ன செய்வான்? ஓட்டம் ஓடிடுவான். பார்த்துருக்கீங்களா? அடிக்கி தப்பித்து ஓடுவான். தலைப்பு என்ன சொல்லுதுன்னு? தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். ஆமென் தானா? ஏங்க, தகப்பன் தன் பிள்ளைக்கு தப்பித்துக் கொள்ள பார்க்கிறார். ஒரு அவல நிலை. ஆமென். ஒரு போராட்டமான நிலைமை, பரிதாபமான நிலைமை. ஆமென். பெரிய கேள்விக்குரிய இருதயத்தில் ஒரு தகப்பன்
தான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு பயந்து. தப்பித்துன்னா என்ன அர்த்தம்? தப்பிச்சா போதுண்டா அப்படின்னு அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள பயம், நடுக்கம் கவி கொண்டது தாவீத. ஆமென். அப்சலோமுக்கு பயந்து தப்பி ஓடுகையில் பாடின தாவீதின் சங்கீதம். அங்க என்ன தெரியுமா சொல்றாரு? ஓடிட்டு இருக்கும்போது, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டு, சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். சொல்லுங்க, செவி கொடுக்கிற ஆண்டவர். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? கை உயர்த்தி ஆமென் சொல்லிருங்க. ஆமென். எந்த சூழ்நிலையிலும் ஆமென், எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தேவன். ஆனா என்ன செய்யணும்? கூப்பிடணும், சத்தமா கூப்பிடணும். ஆமென். சத்தமா கூப்பிடணும். சத்தமானா இந்த சத்தம் இல்லை, ஆரோக்கியம், ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரோக்கியம். ஆமென். சவுண்ட் டாக்ட்ரின் அப்படின்னு சொல்லுவோம். சவுண்ட் டாக்ட்ரின் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆரோக்கியமான உபதேசம். சவுண்ட் லைஃப் அப்படின்னா இங்க கத்துற சத்தம் நாச்சி வாழையத்தை கேட்கறது இல்லை. சவுண்ட் லைஃப் அப்படின்னா எங்க வாழ்க்கை சவுண்ட் லைஃபா இருக்கு பாஸ்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க வீட்டில் சத்தம் போட்டா எங்க கேட்கணும்? திருக்குமரன் கேட்கணும், அந்த சத்தம் இல்லை. ஆமென் தானா? அல்லேலூயா. சவுண்ட் லைஃப், ஆரோக்கியமான ஆண்டவருக்குள்ள ஒரு ஆரோக்கியமான வாழ்வு. ஆமென். ஆவியின் நிலைமையில ஆரோக்கியப்படுவது, ஆத்துமா பலப்படுவது, சரீரம் பலப்படுவது, ஆவியில அனல் கொண்டு எழும்புவது, ஆவியிலே அனலாக இருப்பது. அதைத்தான் சவுண்ட் லைஃப் அப்படி ஆங்கில மொழிபெயர்ப்பு அப்படி சொல்லுது. அப்ப எப்படி கூப்பிட்டாரு? இந்த சத்தத்துல என்ன இருந்துச்சு? தாவீதின் இந்த சத்தத்துல என்ன இருந்துச்சு? ஒரு அங்கலாய்ப்பு இருந்தது. சொல்லுங்க, ஒரு அங்கலாய்ப்பு இருந்தது, ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆமென். என் ஆண்டவர் எனக்கு ஏதாவது செய்வாரா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அந்த சத்தத்தில். அந்த கூப்பிடுதலிலே என் தேவன் எனக்கு ஏதாவது ஒன்றை என் வாழ்க்கையிலே செய்வாரா என்கிற விதமாய் இருந்தது அந்த சத்தம். அது எங்க போயிருச்சு? அந்த சத்தம் எங்க போயிருச்சா? தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். கை தட்டிருங்க. ஆமென். இது ஒரு நிழலாட்டமான காரியமா இருந்தாலும் இதோட நிறைவேறல் அப்படியே லைவா ஒரு இடத்துல பார்க்க முடியும். நம்ம அப்படியே லைவா பெரிய ஜனக்கூட்டம், கவனிக்கிறீங்களா? பெரிய ஜனக்கூட்டம், பிறவி குருடன் பர்திமேயு, விளங்கிச்சா? புரிஞ்சிச்சா உங்களுக்கு? பர்திமேயு, திரள் கூட்டம் அல மோதுது, போயிட்டு இருக்கு. ஆமென். அவர் புறப்பட்டு போகும்போது பர்திமேயு சொல்றான், தாவீதின் குமாரனே எனக்கு என்ன செய்யும்? மனம் இறங்கும், எனக்கு இறங்கும் அப்படின்னு உடனே ஒரு பெரும் திரள் கூட்டம் என்ன செய்தவன ஆஃப் பண்ணுது. ஒரு பெரும் திரள் கூட்டம் என்ன செய்யுது? பர்திமேயு ஆஃப் பண்ணுது. பர்திமேயுக்கு தெரியும், இன்னைக்கு நான் இவரை விட்டுட்டேன்னா ஆமென், அடுத்து எப்ப என் ஊருக்கு வருவார்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு நான் இவரை விட்டுட்டேன்னா அடுத்து அவர் எப்ப என் ஊருக்கு வருவார்னு எனக்கு தெரியாது. அதனால இட் இஸ் மை ஃபர்ஸ்ட் சான்ஸ் அண்ட் ஆல்சோ த லாஸ்ட் சான்ஸ். இதுதான் எனக்கு முதல் வாய்ப்பும் கடைசி வாய்ப்பும். அப்படித்தான் நம்ம வாழ்க்கை இருக்கணும். இன்னைக்கு தான் கடைசி நாள். எதுக்கு? அவ்வளவுதான் பிரதர். நம்ம எண்ணத்துல எப்படி இருக்கணும்னா, டுடே இஸ் a லாஸ்ட் டே. ஆமென். எதுக்கு? சபையின் நாட்களிலே, சபை யுகத்தில் இன்னைக்கு தான் கடைசி நாள். கிருபையின் நாள் இன்னைக்கு தான் முடிய போகுது. ஏன்னா அவர் வரும் நாளையும் நாளிகையும் ஒருவனும் அறியாதிருக்கிறான். ஏன் அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனம், ஏன் குமாரனும் அதை அறியாதிருக்கிறார். அப்ப யாரு அனுப்ப போறது? பிதாவாகிய தேவன். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? ஆமென். நீங்கள் சோர்ந்து போகாமல் விழிப்புள்ளவர்களாக இருங்கள். எப்படி இருக்க முடியும்? கூப்பிடணும் ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலும். ஆமென். எப்பேற்பட்ட கடினமான பாதையை நீங்கள் கடந்து கொண்டிருந்தாலும், நேற்றைக்கு நான் சொன்னேன், ஆமென்,
ஒரு நட்சத்திரம் பூமியை விட பெரியது. ஒரு நட்சத்திரம் இந்த பூமியை விட பெரியது. ஒரு நட்சத்திரம். வானத்தை அண்ணாந்து பார்த்தால் இரவு நேரத்தில் எத்தனையோ நட்சத்திரங்கள். ஆமென். ஒரே ஒரு நட்சத்திரம் இந்த பூமியை காட்டிலும் பெரியது. வானத்தை அண்ணாந்து பார்த்தால் எவ்வளவோ நட்சத்திரங்கள் தெரிகிறது. அப்ப வானம் எவ்வளவு பெரியது? அப்ப வானம் எவ்வளவு பெரியது? அப்படியே வந்துட்டு அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செஞ்சவர் எவ்வளவு பெரியவர்? ஆமென் தானா? இதெல்லாம் ஒரே வார்த்தையில இதெல்லாம் செய்யறதுக்கு, இதெல்லாம் சிருஷ்டிக்கிறதுக்கு அப்படியே பல மணி நேரம் உட்கார்ந்து யோசனை பண்ணி பயங்கரமான காரியங்களை எல்லாம் பயன்படுத்தி அவரை செய்யல. வாயை திறந்து சொன்னாரு. அதைத்தான் தாவீது இங்க செஞ்சாரு. வாயை திறந்து சொன்னார். என்ன சொன்னாரு? வானம் உண்டாக கடவுது, பூமி உண்டாக கடவுது, சமுத்திரம் உண்டாக கடவுது, சந்திரன் உண்டாக கடவுது, சூரியன் உண்டாக கடவுது, மனுஷன் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரா? என்ன செஞ்சாரு? சொல்லுங்க. மனுஷன் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரா? என்ன செஞ்சாரு? கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு. அவனை உருவாக்கினார், சிருஷ்டித்தார். ஆமென் தானா? என்ன நடக்குது அங்க? என்ன நடக்குது? வார்த்தையின் வல்லமை வெளிப்படுகிறது. தேவ வார்த்தையில் இருக்கிற வல்லமை வெளிப்படுகிறது. தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நான் ஓடிட்டு இருக்கிறேன். யாருக்கு பயந்து? அப்சலோமுக்கு பயந்து நான் ஓடிட்டு இருக்கிறேன். என் பிள்ளை, என் கற்ப பிறப்பு, நான் ஓடிட்டு இருக்கிறேன். அப்படி ஓடிட்டு இருக்கும்போது நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். பயம் இருந்துச்சு, நடுக்கம் இருந்துச்சு, அச்சம் இருந்துச்சு, அவமானம் இருந்துச்சு. ஆமென். ஒரு பெத்த பிள்ளையை பார்த்து ஓடுற ஆமென் அவலட்சணமான காரியம் இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நம்முடைய கற்ப பிறப்பை பார்த்து பயப்படுற ஒரு சூழ்நிலை, எப்பேற்பட்ட அது அசிங்கமான சூழ்நிலை. ஆமென். அப்ப தாவீது என்ன செய்யறாரு? ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து தாவீதுடைய சத்தம் பரிசுத்த பர்வதம் வரைக்கும் போச்சு. சொல்றாரு, எனக்கு பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு என்ன ஆச்சு? என் ஆண்டவர் செவி கொடுத்தார். அல்லேலூயாவா. நான் சொல்லுகிறேன், உங்கள் போதகனாய் ஆமென் நம்முடைய சத்தத்திற்கும் அவர் செவி கொடுப்பார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க வலது கையை உயர்த்தி ஆமென் சொல்லிருங்க. உங்க சத்தத்துக்கு கர்த்தர் செவி கொடுப்பார். நீங்க அநேக நேரத்தில் நினைக்கிறீங்க, நான் வெறுமையா சத்தம் போட்டுட்டு இருக்கிறேன், என் ஜெபம் வெறுமையா போயிட்டு இருக்கு, என் ஜெபத்துக்கு பதில் இல்லை. எவ்வளவோ நாள் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆமே, நான் பதில பார்க்கல, நான் அற்புதத்தை பார்க்கல, நான் ஆண்டவருடைய நடத்துதலை பார்க்கல, வழியை பார்க்கல. யோபு சொல்லுகிறார், என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் உம்மை முன்னாக தேடினேன், நீர் அங்கேயும் இல்லை. எனக்கு பின்னாக தேடினேன், நீர் அங்கேயும் இல்லை. என் வலப்புறத்திலும் என் இடப்புறத்திலும் உம்மை தேடினேன், உம்மை நான் காணேன். அப்படி சொல்லிட்டு 8:23-24 சொல்றாரு, ஆனாலும், சொல்லுங்க அந்த வார்த்தைய, ஆனாலும் நான் சுத்தி சுத்தி உங்களை தேடின ஆண்டவரே, உம்மை காணா, என் கண்ணு உம்மை பார்க்கல, என் கண்கள் உம்மை காணவில்லை. பட், அடுத்த வசனம் இங்கிலீஷ் பைபிள்ல, பட் ஆனாலும் நான் போகிற வழியை என் ஆண்டவராகிய தேவன் அறிந்திருக்கிறீர். இதை விட ரிசல்ட் என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? இதை விட நம்ம வாழ்க்கையில என்ன மேன்மை வேணும்னு நினைக்கிறீங்க? ஆமென். நாம் போகிற வழியை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆமென் தானா? நம்முடைய சத்தத்திற்கு அவர் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைத்து இந்த ஆராதனையை நிறைவு செய்ய நான் ஆசையாய் நிற்கிறேன். வாசிங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆமென். 2 ராஜாக்களின் புஸ்தகம் ஆமென் 13வது அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். யோவாகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான். யோவாகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான். சீரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்குகிறதினால், சீரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்குகிறதினால் அவர்கள் ஒடுங்கி போகிறதை பார்த்து கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு இரட்சகனை கொடுத்ததினால்
கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு இரட்சகனை கொடுத்ததினால் அவர்கள் சீரியருடைய கையின் கீழிருந்து நீங்களானார்கள். அவர்கள் சீரியரின் கையில் கீழிருந்து நீங்களானார்கள். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் முன்போல் ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் முன்போல் தங்கள் கூடாரங்களிலே குடியிருந்தார்கள். தங்கள் கூடாரங்களிலே குடியிருந்தார்கள். அல்லேலூயா. 1-2 வசனத்தை வாசிங்கனே. 1-2 வசனத்தை. அகசியா என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய யோபாசுடைய 23ஆம் வருஷத்தில் யெகூவின் குமாரனாகிய யோபகாஸ் இஸ்ரவேலின் மேல் சமரியாவிலே 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை பின்பற்றி நடந்தான். அவைகளை விட்டு அவன் விலகவே இல்லை. ஆகையால் கர்த்தருக்கு இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு. அவர்களை சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலின் குமாரனாகிய பெனதாத்தின் கையிலும் அந்நாட்களில் எல்லாம் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பிரமாணத்தை மீறி, ஆமென், அகசியா ராஜாவுடைய பிள்ளைங்க தேவனுடைய பிரமாணத்தை மீறி இஸ்ரவேலுக்குள்ள பெரிய அக்கிரமங்களை செய்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் பார்த்தாரு. சீரியா தேசத்துடைய ராஜாவுடைய கையில் என்ன செஞ்சிட்டாரு? ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆமென். ஒப்பு கொடுத்துட்டாரு. ஏன்னா சில நேரம் நான் சொன்னேன்ல, போன வாரமா பேசணும். ஆமென். சோதனைனா என்ன, பரீட்சைனா என்ன, இன்னொரு காரியம் என்ன சொன்னேன், சிட்சைனா என்ன. 3 ஒன்று போல தெரியும், 3 ஒன்றும் இல்லை, 3 ஒவ்வொன்று. ஆமென். சோதனை வேறு, சிட்சை வேறு, பரீட்சை வேறு. சரியா? ஆனால் வெளியில் பார்க்கும்போது எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி தெரியும். அந்த சூழ்நிலை எல்லாம் 3மே வெவ்வேறு. நல்ல கவனிங்க. அநேக நேரத்தில் ஆண்டவர் நம்மை சீர்படுத்துவதற்காக சில சூழ்நிலைகளை என்ன செய்வார்? ஆமாம், அனுமதிப்பார். சிலருடைய கையிலே சில காரியங்களை அனுமதித்து விடுவார். நண்பு தேவ பிள்ளைகளை கவனிங்க. அந்த நேரத்தில் இஸ்ரவேல் செய்த காரியம் என்ன? ஒடுக்கப்படும் போது ஒடுக்குறான். சீரியா இஸ்ரவேலை நொறுக்கி தள்ளுறான். தேவ சித்தம் அது, தேவனுடைய ஆமென் அனுமதி. அப்படி வச்சுக்கோங்களேன், அனுமதி. சீரியா தேசம் இஸ்ரவேலை நொறுக்குது, நொறுக்கு ஒண்ணும் இல்லாம பண்ணுது. ஆமென். அப்பதான் 4வது வசனம். ஆமென். வாசிங்கனே. யோவாகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை. அங்க ஒருத்த எழும்புறான். ஆமென். அங்க ஒருத்த எழும்பி, ஆமென் தானா, அங்க ஒருத்த எழும்பி என்ன செய்யறான்? யோவாகாஸ் அங்க ஒருத்த எழும்பி, அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த ஒடுக்கப்படுகிற சூழ்நிலையிலிருந்து, இந்த கண்ணீரான சூழ்நிலையிலிருந்து, இந்த நிர்மூலமாகிற சூழ்நிலையிலிருந்து, விடுதலையே இல்லாத சூழ்நிலையிலிருந்து, ஆமென், இப்படிப்பட்ட எதிராளிகளின் சத்துருக்களின் கைகளிலிருந்து யார் நம்மை நீக்கக்கூடும்னு ஒருத்தனுக்கு அறிவு புத்தி தெளிஞ்சிருச்சு. ஆமென். யோவாகாசுக்கு தெரிஞ்சிருச்சு நாம இனி, ஆமென், அகசியாவுடைய காரியங்களை பின்பற்றினா மாட்டிடுவோம். தெரிஞ்சிருச்சு. ஒருத்தன் என்ன செய்யறான்? அங்க எழும்பி என்ன செஞ்சாருங்க? ஆமென், சமூகத்தை நோக்கி, கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான். சீரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்குகிறதினால் அவர்கள் ஒடுங்கி போகிறதை பார்த்து கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். ஆமென் தானா? இஸ்ரவேல் பெரிய கூட்டம். ஆனா ஜெபம் பண்ணது எத்தனை பேரு சொல்லுங்க? இஸ்ரவேல் பெருங்கூட்டம் பிரதர். ஜெபம் பண்ணது யாரு? இந்த புத்தி தெளிஞ்சது எத்தனை பேத்துக்கு? இப்படி செய்யணும்னு நினைச்சது எத்தனை பேத்துக்கு? ஒத்த ஆளு. யோவாகாசுக்கு புத்தி தெரியுது. என்ன தெரியுது? நான் ஒரு ஆள் என் ஆண்டவரை நோக்கி பார்த்துட்டா என் தேசம் காக்கப்பட்டுரும். நான் ஒரு ஆள் என் தேவனை நோக்கி கூப்பிட்டேன்னா என் இஸ்ரவேல் காக்கப்பட்டுரும். என் ஜனம் சீரியாவிடத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளும். சீரியானா அசீரியா. ஆமென். சீரிய தேசத்தின் தலைநகர் என்னது? தமிழ்நாட்டின் தலைநகர் என்னதியா? சொல்லுயா, டவுட்டா பார்க்குற என்னைய? சென்னை. இந்திய தேசத்தின் தலைநகர் எதியா? நியூ டெல்லி. சீரியா தேசத்தின் தலைநகர் எதியா? சொல்லுங்க.
இப்போ நான் ஒரு 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 சம்பவத்தை சொன்னால் டக்குன்னு சொல்லுவேன் பாருங்க. யோனா தப்பிச்சு போயிட்டாரு. யோனா கப்பல் ஏறி தப்பிச்சு போயிட்டாரு. இப்போ சொல்லுங்க, சீரிய தேசத்தின் தலைநகர் எதுன்னு? அப்படித்தான் யோசிப்பீங்க. இப்படித்தான் நம்ம இப்படித்தான் இருப்போம். தப்பிச்சு போயிட்டாருன்னு எங்க போனாரு? தர்சீஸ் தானே. சீரிய தேசத்தின் தலைநகர் எது? நினைவே. ஏன் ஓடினாரு? இந்த சீரிய தேசத்தின் அத்தனை அதிகாரிகள் எங்க இருப்பான்? நினைவே பட்டணத்துல தான் இருப்பான். இப்ப பாராளுமன்றம் எங்க இருக்கு? இந்திய தேசத்தின் பாராளுமன்றம் எங்க இருக்கு? நம்ம பெரிய தலைவர்கள் எங்க இருக்காங்க? மாநிலத்தின் தலைநகர் சென்னையில பெருந்தலைவர்கள் இருக்காங்க. இந்திய தேசத்தின் தலைவர்கள்லாம் டெல்லியில் இருக்காங்க. அதுபோல சீரிய தேசத்தின் தலைவர்கள், படை வீரர்கள், போலீஸ்காரங்க, அதிகாரிகள் எல்லாம் எங்க இருக்கிறாங்க? நினைவே பட்டணத்துக்கு. இப்ப இந்த நினைவே பட்டணத்துக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்றாரு, யோனா போய் நான் அதை வாழ வைப்பேன்னு சொல்லுட அப்படின்னா. நான் ஏன் சொல்றேன்? அவன் சாகட்டும். ஆமே, நான் ஏன் போய் இவனுக்கு தீர்க்கதரிசனம் சொல்றேன்? இவனுக்கு தானே எங்க தேசத்தை அழிச்சு ஒண்ணும் இல்லாம பண்ணணும்னு நினைக்கிறவனுங்க. இவங்களுக்கு நான் தீர்க்கதரிசனம் சொல்ல மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு 2600 கிலோமீட்டர் எங்க போயிட்டாருங்க? கிளம்பி வடக்க கிளம்பி போயிட்டாரு. பெயர் சேபெல்லாம் தாண்டி போயிட்டாரு. ஆமா, ஆண்டவர் விடுவாரா? சொல்லுங்க, விடுவாரா? திட்டம் நம்ம மேல இருந்தா விடுவாரா? ஐயா, உன் மேல திட்டம் இருக்கு, விடுவாரா? ஆமா, முட்டையை எடுத்து கொண்டு வந்து போட்டாலும் திட்டம் நிறைவேறும். திட்டம் என்ன செய்யும்? சொல்லியா, நிறைவேறும். விட்டாரா? விடவே இல்லை. கூட்டிட்டு வந்து ஒரு ஆமணக்கு செடியை வளர்த்து அடியில் உட்கார வச்சு அதையும் புகைச்சு கத்து கொடுத்தாரு. புகைச்சாரா? புகைச்சு கத்து கொடுப்பார். ஆனா செவி கொடுப்பார். சொல்லுங்க, செவி கொடுப்பார். எல்லாம் புகஞ்சாலும் என் சத்தத்துக்கு என் ஆண்டவர் செவி கொடுப்பார். கைதட்டி ஆண்டவருடைய நாமத்தை. எல்லாம் புகஞ்சாலும். ஆமென். இப்ப யாருக்கு நன்மை? யாருக்கு நன்மை? ஆண்டவருக்கு வேற தீர்க்கதரிசியே இல்லையா? ஆண்டவருக்கு வேற ஆளே கிடையாதா? யோனா மட்டும்தானா? கர்த்தர் பார்வையில அநேகர் பாத்திரங்களாய் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய பார்வையில அநேகர் பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள். ஆமென். ஆனா நம்மை கர்த்தர் தெரிந்திருக்கிறார்னா அதை எப்படி நம்ம கனப்படுத்திக்கணும்னு நீங்க இன்னைக்கு அதை முடிவோட கூட போனோம். ஆமென் தானா? அப்போ ஒடுக்கப்படுகிற சூழ்நிலையிலே தேவன் நமக்கு செவி கொடுப்பார். சொல்லுங்க, ஒடுக்கப்படுகிற சூழ்நிலைகளிலே கர்த்தர் நமக்கு செவி கொடுப்பார். அங்க முடிஞ்சிச்சு, கதையே முடிஞ்சிச்சு. ஒத்த ஆளு, ஒரே ஆள். ஆண்டவரே, எனக்கு தெரியும் நீங்க இல்லாம இந்த அசீரியரை நாங்கள் மேற்கொள்ள முடியாது. அந்த அறிவு நமக்கு வந்துடணும். ஆண்டவரே, இந்த பிரச்சனையை நீங்க இல்லாம நான் ஜெயிக்க முடியாது. இந்த கோலை நீங்க இல்லாம நான் அச்சீவ் பண்ண முடியாது. ஆமா, இப்படிப்பட்ட காலகட்டத்தை நீங்க இல்லாம நான் கடக்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை என் தேவன் இல்லாமல் நான் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஞானம் நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நாம என்ன செய்வோம்? அவரை நோக்கி கூப்பிடுவோம். அவரை நோக்கி கூப்பிடுற ஆளுக்கு தான் அவர் என்ன செய்வாரு? செவி கொடுப்பார். எப்ப செவி கொடுப்பார்? ஒண்ணு, ஒடுக்கப்படும் போது செவி கொடுப்பார். 2வது வசனத்தை 5வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா நான் அடுத்த டாபிக் போறேன்னா, கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு இரட்சகனை கொடுத்ததினால் அவர்கள் சீரியருடைய கையில் இருந்து நீங்களானார்கள். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் முன்பு இரட்சகர் வந்துட்டா. ஆமென். இரட்சகர் வந்துட்டா எல்லா கைகளுக்கும் நம்மை நீங்களாக்கி தப்பித்துருவார். ஆமென். நாம மனித இரட்சகருடைய காலங்கள் முடிந்து, மனித இரட்சகனுடைய காலங்கள் முடிந்து தேவ இரட்சகருடைய காலத்தில் இருக்கிறோம். கை தட்டிருங்க. ஆமே. நம்மை ரட்சித்தது ஜெகு அல்ல, நம்மை ரட்சித்தது யோவாக்காஸ் அல்ல, நம்மை ரட்சித்தது யூதா அல்ல, நம்மை ரட்சித்தது எலிசா அல்ல, நம்மை ரட்சித்தது டேனியல் அல்ல, ஓசியா அல்ல, செப்பரியா அல்ல, நாகும் அல்ல, எந்த தீர்க்கதரிசியும் அல்ல. நமக்கு ஒரு இரட்சகனை கர்த்தர் எழுப்பினார். அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயாவா, ஆமென் தானா? அப்ப அவர்களை காட்டிலும் நான் பாக்கியம் உள்ளவன். எவர்களை காட்டிலும்? இஸ்ரவேலை காட்டிலும் நான் பாக்கியம் உள்ளவன். ஏனென்றால் இஸ்ரவேலுக்கு யோவாக்காஸ் இரட்சகனாய் எழுப்பினார், எனக்கு தன் சொந்த குமாரனையே இரட்சகராக அனுப்பினார். கையை தட்டிருங்க. ஆமென் தானா? ஆமென். அங்க ஒடுக்கப்படும் போதே இறங்கி வந்துட்டாரு, ஆளை எழுப்பி விட்டாரு.
இங்க எழுப்பி விட்டவர் இறங்கி வந்துட்டார். ஆமென் தானா? எழுப்பி விட்டவர் இங்க என்ன பண்ணிட்டாரு? இறங்கி வந்துட்டார். அதனால பயப்படாதுங்க. அவரை கூப்பிடுறதுக்கு மறக்காதீங்க. எந்த சூழ்நிலையிலையும் சத்தமிட்டு அவரை கூப்பிடுறதுக்கு என்ன செய்யாதீங்க? அரை கதவை பூட்டுங்க. தனியான இடங்களை தேடி போங்க. உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் உங்க சூழ்நிலையை சொல்லுங்க. 2 ஆமென். என்னாகமம் 20:16 வாசிங்க. என்னாகமம் 20வது அதிகாரம் 16வது வசனம். என்னாகமம் 20வது அதிகாரம் 16வது வசனம். பின்பு மோசே காதேசிலிருந்து ஏதோமின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, எங்கள் பிதாக்களின் எகிப்துக்கு போனதும் நாங்கள் எகிப்திலே நெடுநாள் வாசம் பண்ணினதும் எகிப்தியர் எங்களையும் எங்கள் பிதாக்களையும் உபத்திரப்படுத்தினதும் இவைகளினால் எங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தமும் உமக்கு தெரிந்திருக்கிறது. கர்த்தரை நோக்கி நாங்கள் மன்றாடினோம். அவர் எங்களுக்கு செவி கொடுத்து ஒரு தூதனை அனுப்பி எங்களுக்கு எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இப்பொழுது நாங்கள் உமது எல்லைக்கு உட்பட்ட காதேஸ் ஊரிலே வந்திருக்கிறோம். 15வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. எங்கள் பிதாக்கள் எகிப்துக்கு போனதும் நாங்கள் எகிப்திலே நெடுநாள் வாசம் பண்ணினதும் எகிப்தியர் எங்களையும் எங்கள் பிதாக்களையும் உபத்திரவப்படுத்தினதையும் இவைகளினால் எங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தமும் உமக்கு தெரிந்திருக்கிறது. இவைகளினால் எங்களுக்கு ஏற்பட்ட எல்லா வருத்தங்களையும் உமக்கு தெரிந்திருக்கிறது. கர்த்தரை நோக்கி நாங்கள் மன்றாடினோம். அவர் எங்களுக்கு செவி கொடுத்து ஒரு தூதனை அனுப்பி எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இப்பொழுது நாங்கள் உமது எல்லைக்கு உட்பட்ட காதேஸ் ஊரிலே வந்திருக்கிறோம். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நான் சிம்பிளா புரியுற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆமென். மோசே 40வது வயதுல பார்வோனுடைய அரண்மனை விட்டு ஓடுறாரு. ஆமென். 2 எபிரேயன் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. ரத்தம் வேலை செய்யுது. ஆமென். 2 எபிரேயன் சண்டை போட்டுட்டு இருக்கான். பிளட் வேலை செய்யுது. யாருக்கு? ஏன் மோசேயும் யாரு? எபிரேயன். எப்படி அப்படி வந்துச்சு? வளர்ந்தது சோறு தின்னதெல்லாம் எங்க? அரண்மனையில். ஆமென். வளர்ந்தது, சாப்பிட்டது, பழக்க வழக்கம், கலாச்சாரம், கல்ச்சர், படிப்பு எல்லாமே யார் மாதிரி இருக்கணும்? ட்ரெஸ்ஸு எல்லாமே யார் மாதிரி இருக்கு? கவனிங்க. எல்லாமே யார் மாதிரி இருக்கு? பார்வோன் போலே இருக்கு. ஆனா பிளட் மட்டும் வேற. புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். உலகத்தில் தான் வாழ்கிறோம், உலக சூழ்நிலையில் தான் வாழ்கிறோம். ஆனால் பிளட்டு வேறையா இருக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? பிளட்டு வேற. அங்கேயே தான் இருக்கிறாரு. பார்வோன் போல் மோசே பார்த்தா பார்வோன் போலவே இருக்கிறாரு. ஆனால் பிளட்டு வேற. அந்த பிளட்டு வேலை செஞ்சனால தான் கவனிங்க அன்பு தேவ பிள்ளைகளே, 2 எபிரேயன் சண்டை போடுறான். ஏன்டா சண்டை போடுற? நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்க கூடாது. ஒருத்தன் நீ என்ன எங்களுக்கு என்ன அதிகாரியானு ஒருத்தனை மிதிச்சே கொண்டுட்டாரு. ஆமென். தோண்ட மணலை தோண்டு போட்டு மூட அவனை. ஒரு எகிப்தினும் எபிரேயனும் ஃபர்ஸ்ட் நாள் ஒரு எகிப்தினும் எபிரேயனும் அதில் எகிப்தினை கொண்டுறார். 2வது நாள் 2 எபிரேயன். இவன் அதில் ஒருத்தன் அதை பார்த்தவன் அவன் சொல்கிறான், நேற்று அவனை கொண்ட மாதிரி எங்களையும் கொல்ல பார்க்குறியா அப்படின்னு ஒன்று கிளம்பிட்டாரு. அப்படின்னு ஒன்று 40 வருஷம் மாமனார் மீதியான் தேசத்துக்கு போயிட்டார். அங்கே ஒரு 40 வருஷம், அங்கே ஒரு 40 வருஷம். 80 வயசுல ஆடுகளை மேய்ச்சிட்டு யாத்திரை 3ல் ஆமென் ஓரேப் மட்டும் வருகிறார். அங்கே ஒரு முச்செடி எரியுது. அவிந்து போகல, கருகின வாசம் வரல, கறிக்கட்டையை காணா. ஆனால் சத்தம் உண்டாகுது. என்ன சத்தம் தெரியுமா? மோசே 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 மோசே. ஆமென். மோசே நடுங்கிட்டார் ஆள். ஆமென். ஆள் நடுங்கிட்டாரு. சொல்லுங்க ஆண்டவரே, நீ புறப்பட்டு போ. ஆமென். என் ஜனங்களை ஆராதிக்கும்படி பார்வோனிடத்துல சொல்லி விடுவிக்க சொல்லு. அப்பா, இது பெரிய ப்ராஜெக்ட் ஆச்சே. ஆமென். இது பெரிய வேலையாச்சே, இது மிஞ்சின வேலையாச்சே. எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஆண்டவரே. 5 தடவை தப்பிக்கிறாரு. 4-5 அதிகாரங்கள். ஆமென். யாத்திரை 4-5 அதிகாரங்கள்ல வாசித்தீங்கன்னா 5 முறை எஸ்கேப் ஆவார். 5 முறை எஸ்கேப் ஆவார். கடைசியா ஒரு சப்பக்கட்டு கட்டுவார். என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீங்க சொல்றதெல்லாம் நான் செஞ்சிருவேன், ஆனா எனக்கு பேச தெரியாது. எனக்கு பேச என் நாக்கு எப்படிப்பட்டது?
மந்த நாவு திக்கு வாய் எனக்கு. நீங்க சொல்றதெல்லாம் போய் நான் தெளிவா நான் சொல்ல முடியாது. நீ யாரா அப்படியே மோசே வந்திருக்கேன். ஆமே, என் பேரே எனக்கு சொல்ல தெரியாது ஆண்டவரே. அப்படியா? ஆமே, நீ பேசுறது உன் அண்ணனுக்கு புரியுமா? நல்லா ஒரே வீட்டில் அப்படி அப்படி அப்படிப்பட்ட பிள்ளைங்க இருந்தால் பாருங்க, அந்த குடும்பத்துக்காரங்களுக்கு நல்லா புரியும் அவங்க பேசுறது. ஆண்டவர் பார்த்தாரு, உன் அண்ணனுக்கு புரியுமா? 3 வயசு ஜாஸ்தி ஆரோனுக்கு. கூப்பிட்டாரு, சரி அவனை கூப்பிட்டுக்கோ, நீ சொல்றதெல்லாம் இவங்கிட்ட சொல்லு, அவன் தெளிவாக சொல்லுவான். அவன் தானே. நம்ம 2 பேரும் போய் கருவாலி மரத்துக்கடையில் உட்காந்துக்குங்க, என்னெல்லாம் சொல்லணுமோ நீ திக்கி திக்கி சொல்லுடா, அவன் சரியா சொல்லிடுவானார். ஒன்றுமே முடியல. ஆமென். ஒன்றுமே முடியல இருந்தால் விடமாட்டார் போல் தெரியுது நம்மளை அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு? கிளம்பி அப்படிப்பட்ட ஒரு தலைவர், கவனிங்க, போவே மாட்டேன்னு சொன்ன ஒரு தலைவர் இப்போ என்ன தெரியுமா சொல்றாரு? ஆண்டவரே, இஸ்ரவேல்ல எகிப்துல எங்களை நீங்க காத்து கொண்டீங்க ஆண்டவரே. ஆமென். எகிப்துல என்ன செஞ்சீங்க? எங்களை காத்து கொண்டீங்க ஆண்டவரே. இந்த எகிப்தியருடைய உபத்திரவங்களுக்கு, இந்த எகிப்தியருடைய உபத்திரவங்களுக்கு வாசியினை கர்த்தரை நோக்கி நாங்கள் மன்றாடினோம். எகிப்துக்கு போனதும் நாங்கள் எகிப்தியர் வாசம் பண்ணினதும் எகிப்தியர் எங்களையும் எங்கள் பிதாக்களையும் உபத்திரப்படுத்தினதும் எகிப்தியர் எங்களையும் எங்கள் பிதாக்களையும் உபத்திரவப்படுத்தினதையும் இவைகளினால் எங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தமும் உமக்கு தெரிந்திருக்கிறது. கர்த்தரை நோக்கி நாங்கள் மன்றாடினோம். கர்த்தரை நோக்கி நாங்கள் மன்றாடினோம். அவர் எங்களுக்கு செவி கொடுத்து ஒரு தூதனை அனுப்பி எங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி புறப்பட பண்ணினார். அல்லேலூயா. ஆமென் தானா? அல்லேலூயா. மன்றாட்டு மோசே சொல்றார், மன்றாடினோம். உடனே ஆண்டவர் என்ன செஞ்சாரா? ஒரு தூதனை அனுப்பி எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆனா என்ன செய்து அப்படி செஞ்சாராமா? செவி கொடுத்து. சீரியாவின் ஒடுக்குதலுக்கு தேவன் செவி கொடுத்து இஸ்ரவேலை காப்பாற்றினார். 2, ஆமென், நம்முடைய உபத்திரவங்களுக்கு நம்மை விடுவித்து காக்கும்படி நம்முடைய சத்தத்தை கேட்கிற நீதியுள்ள தேவனாய் இருக்கிறார். அடிமைத்தனத்தில் இருந்து நம்மை விடுவிக்க அவர் நீதியுள்ள தேவனாய். எது உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது பாருங்க. சர்ச்சுக்கு வரவே விட மாட்டேங்குதா? சர்ச்சுக்குள்ளேயே வரவிட மாட்டேங்குதா? கவனமா இருங்க. ஆமே, கிளம்பும் போதுதான் சண்டை வருதா? கவனமா இருங்க. அப்படியே கண நித்திரை ஆவி தள்ளிக்கிட்டே இருக்கா? கவனமா இருங்க. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாங்கும் போது அப்படியே புகைதா? கவனமா இருங்க. பைபிளை எடுத்தா ஆமே எங்கும் இல்லாத தூக்கம், தூக்கி சுத்தி சோஃபால அடிக்குதா? கவனமா இருங்க. ஆமே, ஆமா. செய்தி கேட்டுட்டு இருக்கும் போதே இவ்வளவு ஆதங்கத்தில் பேசிட்டு இருக்கேன், கடைசியில் 2 பேர் இப்படிங்கிறாங்க. நேற்று பாடல் ஆராதனை நடத்தி செய்தி கொடுத்து 1:15 முடித்தேன். 1:30 முடிச்சேனா? எப்போ ஏன் முடித்தேன்? 1:15 முடித்தேன். நான் தூங்காம விடி தூங்கலை. நேற்று நைட் கம்ப்ளீட்டாக தூங்கலைங்க. ஒரு பொட்டு தூங்கலை. பெட்டுக்கே போல ஒரு பொட்டு தூங்கலை. தேவ சமூகத்தில் நின்றுட்டு இருக்கேன். கண்ணை மூடி தூங்கலமா நேற்று இரவு. ஆமே, கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆண்டவர், உபத்திரவத்துக்கு செவி கொடுக்கிற ஆண்டவர். ஒரு பெட்டுக்கே போல நேற்று அப்படியே நிற்கிறேன். மீட்டிங் முடிச்சுட்டு வந்து அப்படியே நின்றுட்டு இருக்கேன். ஆமேன் தானா? மத்தியானம் தான் தூங்கணும் கொஞ்சம் நேரம். நம்ம ஆண்டவர் செவி கொடுக்கிற தேவன். உபத்திரவப்படும் போது எது நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது? சத்தத்தை கேட்டு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினார். சில சுபாவங்களுக்கு அடிமைப்பட்டு கிடப்போம். சில குணாதிசயங்களுக்கு அடிமைப்பட்டு கிடப்போம். மாம்சத்துக்கு அடிமைப்பட்டு கிடப்போம். சில சூழ்நிலைக்கு அடிமைப்பட்டு கிடப்போம். சில நபர்களுக்கு அடிமைப்பட்டு கிடப்போம் இல்லையா? இல்லைன்னா வேலைனே அடிமைப்பட்டு கிடப்போம். இல்லைன்னா பிஸ்னஸ் பணம் அடிமைப்பட்டு கிடப்போம். கவனிங்க. சுதாரிக்க வேண்டிய நேரம், சுதாரிக்க வேண்டிய காலகட்டம். ஆமென் தானா? எவ்வளவு அழகா இன்னைக்கு கவனிக்கிறீங்க. இவ்வளவு அருமையா கவனிக்கிறீங்க இன்னைக்கு.
எல்லாமே எனக்கு தான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டே இருக்கீங்க. ஆமென். உங்களுக்கு சொல்றது தான் வச்சிருக்காரு. என்னைய ரோட்டில் போகிறவனு சொல்றதுக்காக வச்சிருக்காரு. என்ன பிரதர் அலெக்ஸ் பிரதர், உங்களுக்கு சொல்றது தான் வச்சிருக்காரு. என்னைய கூப்பிடுங்க, ஆண்டவரை கூப்பிடுங்க. உபத்திரவப்படும் போது, நெருக்கப்படும் போது, ஒடுக்கப்படும் போது கர்த்தரை நோக்கி பாருங்க. இங்கிருந்து இன்னொரு அந்த அக்காட்ட போய் சொன்னோம்னா எல்லாம் சரியாயிருந்து போனீங்கன்னா பாவம் அது உங்களால் நொந்து நூடுல்ஸ் ஆயிரும். சரியா? அந்த அக்காட்ட சொன்னாதான் விடுதலையே. ஏன்னா அந்த அக்கா தான் அந்தி கிறிஸ்து. கிறிஸ்து இல்லை, அந்தி கிறிஸ்து. அவங்கள்ட்ட சொல்லிட்டா பாரமெல்லாம் திரும்பி வந்து பாருங்க, பாறாங்கல்லே தலையில் இருக்கிற மாதிரி இருக்கும். மை நேம் இஸ் ஆபிரகாம் பிரான்சிஸ், நான் உங்கள் போதகன். அல்லேலூயா. உண்மையா இல்லையா? 100% சத்தியத்தை சொல்றேன். திரும்பி வாங்களேன், பெரிய பாறை போகும்போதாச்சும் கொஞ்சம் லகுவா போயிருப்பீங்க. திரும்ப வரும்போது தான் பெரிய பாறாங்கல்லே தலையில் இருக்கும். சரியா? சமூகத்தில் கர்த்தர் சமூகத்தை தேடுங்க, அங்க அழுங்க, அங்க சொல்லுங்க. ஏன்னா அவர் யாராமா? செவி கொடுக்கிறவர். மனுஷன் இங்க செவி கொடுத்து இது வழியா ஊது ஊதுன்னு ஊதிடுவான். அதனால ஆமென், அவர் செவி கொடுக்கிறவர். உபத்திரவத்தில் தூதனை அனுப்புகிறவர். சொல்லுங்க, தூதனை. மூணாவது காரியம் சொல்லி முடிக்கிறேன். ஆமென். அதே என்னாகமம் 21க்கு வாங்கினேன். 20 அப்படியே பக்கத்திலே இருக்கிறார். 21 1 2 3 வாசிக்கிறேன். வேவுக்காரர் காண்பித்த வழியாக இஸ்ரவேல் வருகிறாள் என்று தெற்கே வாசம் பண்ணுகிற கானானியாகிய வேவுக்காரர் காண்பித்த வழியாக இஸ்ரவேலர் வருகிறார்கள் என்று தெற்கே வாசம் பண்ணுகிற கானானியனாகிய ஆராத் ராஜா கேள்விப்பட்ட போது அவன் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்களில் சிலரை சிறைபிடித்துக் கொண்டு போனான். இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்களில் சிலரை சிறைபிடித்துக் கொண்டு போனான். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுத்தால். நல்ல கவனிங்க. சிறைபிடித்துக் கொண்டு போனான். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தரை நோக்கி தேவரீர் இந்த ஜனங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுத்தால் அவர்களுடைய பட்டணங்களை சங்காரம் பண்ணுவோம் என்று பிரதிக்கினை பண்ணினார்கள். சொல்லுங்க அடுத்து. கர்த்தர் இஸ்ரவேலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து கை தட்டிருங்க, அவர்களுக்கு கானானியரை ஒப்பு கொடுத்தார். செவி கொடுக்கிற ஆண்டவர். சிலர்ட்டெல்லாம் பேசணும்னு பாருங்களேன், பக்கத்தில் பராக் பார்த்துருக்கீங்களா? சிலர்கிட்ட நீங்கள் பயங்கர வருத்தமாக பேசிக்கிட்டு இருப்பீங்க, அவங்க பாட்டுக்கு வேற என்னமத்தி கவனிச்சுட்டு இருப்பாங்க, இப்படியே கவனிச்சுட்டு இருப்பாங்க. அந்த அனுபவம் இருக்குது அவங்களுக்கு? எனக்கு நிறைய இருக்குது. நான் பெரிய பாஸ்டர் மாருங்களை சந்திப்பேன், நான் அழுதுகிட்டு இருப்பேன். அவர் சரிப்பா என்னப்பா ஆபிரகாமு உட்காரு அப்படின்ட்டு. ஆமாம், அப்போ தான் எலக்ட்ரீஷியன் வருவான், பிளம்பர் வருவான். எப்போ இங்கே வாப்பா, அதை பாரு இதை பாரு. நான் இங்கே அழுது புலம்பு, ஐயா இதுயா இப்படியா அப்படியா அப்படின்னா இல்லை. ஆமாம், நான் தப்பு சொல்லலை, அவங்களுக்கு அனுபவம் உண்டு, அவங்களுக்கு அனுபவம். ஆனால் வெளி ஆட்கள்கிட்ட நீங்கள் போய் புலம்பிப்பார். சிலருடைய கேரக்டர் அப்படி, சிலருடைய அந்த என்ன சொல்கிறது, அதை அவங்களுடைய ஆட்டிடியூடே அப்படி தான் இருக்கும். எப்படின்னா நீங்கள் ரொம்ப வருத்தமாக பேசிக்கிட்டு இருப்பீங்க, அது ரொம்ப பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அப்படியே சரிப்பா சரி அப்படியா சரி பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு போயிடுவாங்க. நிறைய அரசியல்வாதிங்க இது மாதிரி செய்வாங்க, அரசியலில் இருக்கிறவங்க இந்த மாதிரி செய்வாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லை. கர்த்தர் நம்ம ஆராதிக்கிற தேவன் அரசியல்வாதி இல்லை, ஆண்டவர். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. என் ஆண்டவர்னு சொல்லுங்க. என்னுடைய ஆண்டவர், நான் ஆராதிக்கிற தேவன் என்னுடைய கர்த்தர். என்னுடைய உபத்திரவத்தில் எனக்கு செவி கொடுக்கிறவர். நான் சொல்றேன் சொல்லுங்க அப்படியே, என் உபத்திரவத்தில் எனக்கு செவி கொடுக்கிறவர். என் ஒடுக்கப்படுகிற நெருக்கப்படுகிற சூழ்நிலையிலே எனக்கு செவி கொடுக்கிறவர். என் பலவீனத்தில் எனக்கு செவி கொடுக்கிறவர். அல்லேலூயா. நான் என்னுடைய தோல்வியில் எனக்கு செவி கொடுக்கிறவர். நான் வெறுமையாக்கப்படும் போது எனக்கு செவி கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. என் ஜெபத்துக்கு எனக்கு செவி கொடுக்கிற கர்த்தர். அல்லேலூயா. இப்போ என்ன தெரியுமா, என் சத்துருக்கள் பெருகும் போது எனக்கு செவி கொடுக்கிறவர். ஆமென் தானா? அதாவது சொல்றார் பாருங்கயா, என்ன சிறைபிடித்து சத்துரு சிறைபிடித்து கொண்டு போனானாமா.
ஆமென். இஸ்ரவேலரில் அப்பொழுது ஆமென் இஸ்ரவேலர் கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுத்தால் ஆமென் அவருடைய பட்டணங்களை நாங்கள் என்ன செய்வோம்? சங்காரம் பண்ணுவோம் என்று பிரதிஜை பண்ணினார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்களுக்கு கானானியரை ஒப்பு கொடுத்தார். எந்த சூழ்நிலையில செவி கொடுத்தார்னா, சிறையிருப்பின் சூழ்நிலையில செவி கொடுத்தார். சத்துரு பெருகும் போது செவி கொடுத்தார். கூப்பிடணும். சிறையை பார்த்துட்டு அலறி அடிச்சுட்டு உட்காந்துருக்கூடாது. உபத்திரவத்தை பார்த்தா கூப்பிடணும். ஒடுக்கத்தை பார்த்தா, நெருக்கத்தை பார்த்தா கர்த்தரை கூப்பிடணும். ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கைக்கு நார்மலான காரியத்துக்கு மாறா ஒன்று நடக்குன்னா சுதாரிக்கணும். ஆமென். நார்மலா நடந்துட்டு இருக்கிற காரியத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஏதோ ஒன்று நடக்குதுன்னு உணர்ந்தாலே கர்த்தரை நோக்கி என்ன செஞ்சிடணும்? ஆமென். வியாபாரம் அப்படியே இறங்குது, கீழே போகுதுன்னா என்ன செஞ்சிருந்தியா? ஒரு நாள் கடையை சாத்திட்டு பைபிளை தூக்கிட்டு வந்து விழுந்துடணும். ஆமாம். இல்லை போராடி பார்க்குறேன், கத்திரிக்காயை குவிச்சு பார்க்குறேன், வெண்டைக்காயை குவிச்சு பார்க்குறேன், ஆமென் அவரைக்காயை மலை போல குவிச்சு பார்க்குறேன், ஒன்றுமே நடக்குது. ஆமென். கொஞ்சம் பிரச்சனை நடக்குன்னா சுதாரிக்கணும், நிற்கணும், ஸ்டே தேர், நிற்கணும். நின்றுட்டு அப்படி பைபிளை தூக்கிட்டு ஒரு நாள் கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு பைபிள் எடுத்துகிட்டு காலையில் 8 to 8 ஆண்டவர்கிட்ட சொல்லிடணும், ஆண்டவரே 8 to 8 உங்கள் கூட இருக்கிறேன். ஆமென். என் கூட பேசுங்க, உங்கள் சத்தம் கேட்டுட்டு தான் இங்கேருந்து எழுந்து போவேன். அப்படி போய் பாரியா. ஆமென். மறுநாள் சாயங்காலம் வேறு மாதிரி இருக்கும். காரியம் மாறுதலாய் முடியும். ஏன்னா அவர் செவிட்டு தெய்வம் இல்லை. சொல்லுங்க. செவி கொடுக்கிற தேவன். நம்முடைய ஆண்டவர் செவிட்டு கடவுள் இல்லைங்க. ஆமென். நீங்க வந்து உட்காரும் போதே செவி கொடுக்கிறார். ஆமென். சிறையிருப்பை மாத்துகிறார். ஆமென். எங்க பார்க்கலாம்? அப்போஸ்தலர் 16 பார்க்கலாம். பவுலும் ஆமென் சீலாவும் பவுலும் என்ன செஞ்சாங்க? சிறையிருப்புக்குள்ள உட்காடுறாங்க. நைட் கரெக்டான நேரம் வந்துருச்சு. 12 மணிக்கு எப்போதும் பாட்டு பாடி ஜோம் பண்ற வேலை அவங்களுக்கு பழக்கம். அது பாவம், நல்ல பழக்கம். என்னண்ணே 12 மணிக்கு நடுராத்திரி, அப்படிதான் இருக்கு பைபிள்ல, அப்படி ஒரு வார்த்தை இருக்கு, நடுராத்திரியிலே. அப்போ பவுலுக்கும் பாலுக்கும் சைலஸுக்கும் ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்ன பழக்கம்? நடுராத்திரியில கர்த்தரை தேடுற பழக்கம் இருந்துச்சு. நடுராத்திரியில கர்த்தரை கூப்பிடுற பழக்கம் இருந்துச்சு. நடுராத்திரியில ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற பழக்கம் இருந்துச்சு. ஆமே. எங்க தொழு மரத்துல 2 காலையும் கட்டி வச்சிருக்கு, அட்டிச்சு துவைச்சு தொங்க விட்டுருக்கு. ஆமே. அப்போ சைலஸ் கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சு, பாலு சொல்ற, சரி ஒரு ஜெபம் பண்ணு. நல்ல பிதாவே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த அடிகளுக்காக நன்றி, இந்த துவைத்தலுக்காக நன்றி, இந்த இரத்த கரைகளுக்காக நன்றி, இந்த காயங்களுக்காக நன்றி. ஜெபம் முடிச்சிட்டா, சரி பாட்டு ஒன்று பாடு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. துதி நடக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அஸ்திபாரம் அசையும்படி பூமி குலுங்குது. ஆமே. நான் கடைசி பாயிண்ட சொல்லிடுறேன். சிறைச்சாலை தலைவன், காவலர்களின் தலைவன் நேரா ஓடி வந்து, பால் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? பால் சைலஸ் ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும்? கிளைமேக்ஸ். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. கிளைமேக்ஸ் அழகா இருந்துச்சியா. எங்கடா போனீங்க? அதுவும் அதுக்கு முன்னாடி வார்த்தை, அந்த அதிகாரிகள் எல்லாம் தங்களை உருவ குத்தி கொண்டு என்ன செய்யறாங்க? செத்து போயிடணும். ஏன்னா யாரும் 2 பேர் தப்பிச்சிட்டாங்கன்னு நினைச்சாங்க. பாலும் சைலஸும் தப்பிச்சு ஓடிட்டோம். அவ்வளவுதான், நமக்கு காலையில வேலை போச்சு. வேலை போனா கழுத போகுது. காலையில் என்ன செஞ்சிருவான்? சிறைச்சேதம் பண்ணிடுவான். அவங்கிட்ட கழுத்து அறுத்து சாகிறதுக்கு நம்மளே குத்திட்டு சாகலான்னு ஈட்டி எடுத்து ஓங்கும் போது இருட்டில் இருந்து ஒரு சத்தம் வருது, உங்களுக்கு ஒன்றும் செய்து கொள்ளாதுங்கள், நாங்கள் இங்கே இருக்கிறோம். சொல்லுங்க, உங்களுக்கு ஒன்றும் செய்யாதீங்க, நாங்கள் இங்கே இருக்கிறோம். நாங்கள் நோக்கி கூப்பிட்டவர் செஞ்சாரியா இந்த வேலையை? நாங்கள் ஒன்றும் செய்யலை. நீங்க எங்களை தப்பா நினைச்சிடாதீங்க. எங்கள்கிட்ட அவ்வளவு பலனும் இல்லை, நாங்க பெரிய அறிவாளி இல்லை, நாங்க பெரிய ஆற்றல் சக்தி படைத்தவர்கள் அல்ல. எங்களை அழைத்தவரை நோக்கி நாங்கள் அழைத்தோம். That's all, Your Honor.
எங்களை அழைத்தவரை நாங்கள் அழைத்தோம் நடுராத்திரியிலே. ஆமென். அஸ்திபாரங்கள் எல்லாம் தவிடுபடி ஆகும்படி கர்த்தர் லைட்டா ஒரு குலுக்கி விட்டாரு. செவி கொடுக்கிற தேவன். சொல்லுங்க, செவி கொடுக்கிறவர் உங்க சூழ்நிலை மாத்துவாரு. ஆமா, உங்களை ஆசீர்வதிப்பாரு. செவி கொடுங்க. அவர் செவி கொடுக்கிற போல உங்க சத்தம் மாறணும். ஆமென். உங்க சத்தம் ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது. உங்க சத்தம் ஏதோ பர்பஸுக்காக, நாளைக்கு ஒரு 2 லட்சம் ரூபா வேணும் ஆண்டவரே. இந்த பரீட்சை வந்த பிள்ளைங்க ஜெபம் பண்ணுவான் பாருங்க. ஐயோ அப்பா, பரீட்சை வந்த பிள்ளைங்க ஜெபம் பண்ணுவான் பாருங்க. ஒரு 2 பேர் இங்கே படித்தான், 10th உட்காந்து படிச்சுட்டு இருந்தான். காலையில் பார்த்தா இன்னைக்கு ஆளே காணோம். 2 பேரையும் சேர்லேயே காணோம். ஐயா காலையில் பார்த்தா முழங்கால் போட்டு கை உயர்த்தி அவன் ஜெபம் பண்ணுறது என்ன மாற்றி இவன் ஜெபம் பண்ணுறது என்ன, எனக்கு பெரிய ஆச்சரியம். பெரிய பாஸ்டர் உங்களுக்கு தெரியுதே. ஆமென். ஆசையா இருக்கும். ஆமாம், நான் நினைப்பேன் ஆண்டவரே டெய்லியும் பரீட்சை வச்சா பரவாயில்லையே. ஒரு நாள் அப்படி நினைச்சேன் வருது. ஆமாம் ஆண்டவரே டெய்லியும் பரீட்சை வச்சா இந்த பையன் 2 பேரும் டெய்லியும் ஜெபம் பண்ணுவானே. பரீட்சை முட்டிஞ்சதோ இல்லையா? அப்படிதான் நம்ம சில நேரம் நம்ம அப்படிதான் இருப்போம் பாருங்களேன். அந்த காரியம் நடக்கணும்னா எவ்வளோ ஜெபம் இல்லையா? நான் தப்பா சொல்லலை. அந்த ஈகர் ஏன் அந்த காரியம் நடந்ததுக்கு பிறகும் நமக்குள்ள இருக்க மாட்டேங்குது? கர்த்தர் அப்படிப்பட்டவருங்க. காரியத்துக்காக மட்டும் அவரு நமக்கு இறங்கி உதவி செய்யறதில்ல. நீங்க ஜெபிச்சாலும் அந்த காரியத்தை கர்த்தர் சக்சஸ் பண்ணிடுவாரு. ஆமென். அப்படி சித்தம் நிறைவேறிடும். நான் என்ன சொல்றேன், அது நிறைவேறியும் நம்ம ஜெபிக்கிறவர்களாக காணப்படும். கூப்பிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆமென் தானா? அல்லேலூயா. சொல்லுங்க. சங்கீதம் 3:4 என்ன சொல்லுச்சு? நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். பரிசுத்த பர்வதம் வரைக்கும் சத்தம் போயிருச்சுன்னு பாருங்களேன். 1, ஆமென், ஒடுக்கப்படுகிற நெருக்கப்படுகிற சூழ்நிலையிலிருந்து விடுதலை தந்துருவாரு. 2, உபத்திரமும் அடிமைத்தனத்திலிருந்து என்ன செஞ்சிருவாரு? விடுதலை. கூப்பிடணும், தினமும் கூப்பிடணும். ஆமென். ஏசப்பா எனக்கு இது பெரிய பாடா இருக்கு, இதில் நீங்க உதவி செய்யுங்க, டெய்லியும் சொல்லணும். ஆமென். அங்க என்ன செஞ்சிருவாரு? தூதனை அனுப்பி விடுதலை செய்வார். 3, சத்துருக்களை நம்முடைய கையிலே ஒப்பு கொடுப்பார். சத்துருக்களை நம்ம கையில ஒப்பு கொடுத்து அவனுடைய யோசனைகளை எல்லாம் அதமாக்கி, அந்த 4வது வசனத்தை மட்டும் வாசித்துட்டு முடிச்சிடலான்னு. 21 என்னாகும்? 21:3-4. அப்பொழுது இஸ்ரவேல் கர்த்தரை நோக்கி, கர்த்தர் இஸ்ரவேலின் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர்களுக்கு கானானியரை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர்களையும் அவர்கள் பட்டணங்களையும் சங்காரம் பண்ணி அவரிடத்திற்கு ஓர்மா என்று பெயரிட்டார்கள். 2வது வசனம் என்ன? 2வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுத்தால் அவர்களுடைய பட்டணங்களை சங்காரம் பண்ணுவோம் என்று பிரதிஜ்ஞை பண்ணினார்கள். சரி, கர்த்தர் இஸ்ரவேலின் சத்தத்துக்கு அதேதான் செவி கொடுத்தார். அவர்களுக்கு கானானியரை ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது அவர்களையும் அவர்களின் பட்டணங்களையும் சங்காரம் பண்ணி அவ்விடத்திற்கு ஓர்மா என்று பெயரிட்டார்கள். அடையாள கர்த்தர் ஜெயம் தந்தனால அடையாள சின்னமாய் அந்த ஊரை அப்படி மாத்துறாங்க. ஆமென். எப்படி யாக்கோபு லூஸ்ல படுத்திருக்கும் போது கர்த்தர் சந்தித்த பொழுது அந்த கல்லை எடுத்து வைத்து இது தேவனுடைய வீடே அல்லாமல் மற்றபடி அல்ல என்று சொல்லி பெத்தேல் என்று பெயரிட்டானோ, திரும்ப வரும்போது கர்த்தர் என்னை முகமுகமாய் சந்தித்தார் அப்படின்னு சொல்லி அவன் தங்கியிருந்த இடத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டானோ, அதுபோல இஸ்ரவேல் ஆமென் ஜெயம் எடுத்த பொழுது அந்த இடத்துக்கு பேரு, சிறையிருப்பு மாறின பொழுது அந்த இடத்துக்கு பேரு ஓர்மா. சொல்லுங்க, ஓர்மா. அன்பு தேவ பிள்ளைகள், இந்த கால வேளையில் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார் என்று கர்த்தருடைய அடிமையாய் வேலைக்காரனாய் நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரை கூப்பிடுறதை மட்டும் மறந்துடக்கூடாது. நீங்கள் கூப்பிடுங்க, அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். ஜனங்கள்கிட்ட போய் சொல்லி அழுது பிரயோஜனமே இல்லை. நான் மறுபடியும் உங்களுக்கு ஆலோசனை சொல்றேன். யாருக்கிட்டையும் உங்கள் பிரச்சனையை சொல்லி அழுகிறதுனால நீங்கள் ரிலீஸ் ஆக மாட்டீங்க, விடுதலை ஆக மாட்டீங்க. கொஞ்ச நேரம் பாரம் கம்மியாக இருக்கும். யார்ட்டையாச்சும் சொன்னீங்கன்னா கொஞ்ச நேரம் பாரம் கம்மியாக இருக்கும். ஆனால் முழு பாரத்தையும் தூக்கி சுமந்து நமக்கு விடுதலை தருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படியே எழுந்து நிற்போம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்.